பெருமானே ஆகமங்கலம் நீதானே பெருமானே. உடம்பானது சிங்கத்தை போன்றும் அந்த முகமானது ஒரு மகர வடிவான மீனை போன்று காணப்படுவதனால் அந்த வாகனத்திற்கு மகர யாழி என்ற வாகனம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய தினம் 8ஆம் நாள் திருவிழாவானது வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்றைய தினம் 8ஆம் நாள் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெறப் போகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் ஜாலி வாகனத்திலே முருகப்பெருமான் வீதி உலா வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் வீதி உலா வரும்போது எவ்வாறான சுவாரஸ்யமான காட்சிகள் இடம்பெறப் போகின்றன, இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற சகல முக்கியமான விடயங்களை தொகுத்து பார்க்க போகின்றோம். இன்றைய தினமுடைய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தற்பொழுது கோடித்தம்ப பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வசந்த மண்டப பூஜை முடிவடைந்து கோடித்தம்ப பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இன்றைய தினம் ஜாலி வாகனத்திலே முருகப்பெருமானையும் கஜவல்லி மகாவல்லி இருவரும் வரப்போகின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். கம்பீரமான அந்த ஜாலி வாகனத்திலே முருகப்பெருமான் அந்த அழகான சாத்துப்படியோடு வெள்ளம் பெறுகின்ற அந்த காட்சிகளை பார்க்க போகின்றோம். உள்வீதி வெள்ளம் யாகசாலை நின்று சரியாக 6 மணி அளவிலே வெளியே வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்றைய தினம் 8ஆம் நாள் திருவிழாவானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே வசந்த மண்டப பூஜை முடிவடைந்து உள்வீதி பலம் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகள் உள்வீதியில் நடைபெறுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் யாகசாலை சென்று பின்னர் சரியாக 6 மணி அளவிலே முருகப்பெருமான் வெளியால் வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கலாம். மக்கள் எல்லோருமே அதற்காக காத்திருக்கின்றார்கள். முஸ்லிம் மாணவர்கள் நெல்லை கந்தனை தரிசிப்பதற்காக செல்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் முருகன் கோயிலுக்கு தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் அந்த ஒழுங்காக சுவாமி வீதி உலா வருகின்ற வேளையிலே உட்செல்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். முருகப்பெருமான் யாகசாலையை நோக்கி செல்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம்.
முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு மாணவர்கள் வழியால் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மக்கள் பல இனமொழி கலாச்சாரங்களை தாண்டி நெல்லை கந்தனை தரிசிப்பதற்காக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களை என்னுடைய காணொலிகளில் நான் பொதுவாக காட்டிக் கொண்டிருக்கின்றேன். அதற்குடன் கலந்தாடி கொண்டிருக்கின்றேன். அவருடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றேன். அதனை நீங்கள் என்னுடைய காணொலிகளில் பார்க்க முடியும். இவ்வாறு பல சிறப்பம்சங்களுடன் இந்த நெல்லைக்கந்தன் 8ஆம் நாள் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நேர்த்தியான முறையிலே ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் வருகின்ற அந்த மாணவர்கள் முருகப்பெருமானின் பின்னால் அந்த பஜனை பாடுகின்ற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கின்றோம். அதற்கு தயாராக நிற்கின்றார்கள். தற்பொழுது குருக்கள் அவர்கள் முன் வருகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் எல்லோரும் தரிசிப்பதற்காக சரியாக அந்த 6 மணி அளவிலே வெளியால் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். சரியாக 6 மணி அளவிலே பக்தர்கள் எல்லோரும் அந்த மிகவும் பக்தி பயமாக அந்த முருகப்பெருமானுடைய அந்த வெளிவீதி வருகையை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். ஆதாரமிலே அருளை பெறவே நீயானொரு சற்றுமிரங்கிடையே வேதாகமயான வினோத மனோதீரா சுரலோக ஆதாரமிலே அருளை பெறவே ஆதாரம் இலே அருளை பெறவே நீதான் நீதான் சற்றும் நினைந்திலையே கந்தா நல்லூர் கந்த பெருமானே நீதான் சற்றும் நினைந்திலையே நல்லை கந்த பெருமானே ஆதாரம் இதே அருளை பெறவே கந்த பெருமானே நல்லை கந்த பெருமானே
எந்தாதாரமும் இல்லாத பின்புலமும் இல்லாத இந்த ஏழையே நீதானே நினைக்க வேண்டும் அருள வேண்டும் கந்தனே நல்லை கந்த பெருமானே நீதானே சற்றும் என்னை நினைந்திரையே வேதாகம ஆகம ஞான வினோத மனோதீதா மனோதீதா சதுர்வேதங்களானவனும் நீ ऋग्वेदम् यजुर्वेदम् सामवेदम् अदर्वणवेदम् ஆனநான்மறையும் நீ 28 ஆகமங்களும் நீதானே கந்த பெருமானே உபாகமங்களும் நீதானே நல்லூர் கந்த பெருமானே அனைத்தும் நீயேதானே மனோதீதமானவனும் நீயே வேதங்களை ஆகமங்களை வகுத்தவனும் நீதான் வேதாகமங்களை தொகுத்தவனும் நீதான் வேதாகமங்களை செப்பியவனும் நீதானே நல்ல கந்த பெருமானே மனோதீதா அதீதமான கற்பனைகள் உடையவனும் நீதானே நல்லூர் கந்த பெருமான் அதீத கற்பனையானவன் நல்லூர் கந்த பெருமான் புதுமையானவன் நல்லை கந்த பெருமான் வினோதமானவன் நல்லூர் கந்த பெருமான் வினோதமான அதீதமான அலங்காரமானவன் சுரலோக சிங்காமணியே இந்த பூமியிலே இருக்கின்ற அனைவர்களுக்கும் சிகாமணியான மணிமகுடமான அண்டகராஜரங்களுக்கும் ஈரேழு 14 லோகத்திற்கும் மணிமகுடமாக திகழ்பவன் நல்லை கந்த பெருமானே 14 லோகத்தின் அதிபதி சிகாமணி நல்லூர் கந்த பெருமான். சிறுவர் கலந்த இசை நிகழ்ச்சிகள் நடனங்களை ஆற்றுவதற்காக ஒப்பனை செய்து நிற்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். முஸ்லீம் பல்கலைக்கழக மாணவர்களும் ஆர்வமாக அந்த திருவிழாவை கண்டு காணொளி பதிவிடுகின்ற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கின்றோம்.
எல்லா இடங்களிலும் மண்டபப்படிகள் வைக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக முருகன் வருகின்ற அந்த காட்சியை பார்த்து பக்தர்களுக்கும் அந்த பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. காதல் செய்து நமக்காகவே காதல் செய்து கருதறிய ஞானம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அங்கே எப்போது கொண்டு எப்போதும் போற்றும் அடியவர்கள் தங்கு குறை தீர்க்கும் தயாநிதியே சக்திவேல் முருகா பங்கையனை குட்டி முன் சிறை வைத்திட்ட பாலகனே திங்கட்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே என்று எல்லாம் வல்ல நல்லையம்பதியிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமானுடைய 2026வது ஆண்டுக்கான மகோற்சவ பெருவிழாவிலே இன்று 8வது நாள் வேட்டுவேட் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் வேல் பெருமான் மகரயாளி என்று சொல்லப்படுகின்ற அந்த வாகனத்திலே வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி வருகின்ற காட்சி இடம்பெறுகின்றது. மகர யாழி என்று சொல்லப்படுகின்ற அந்த வாகனமானது அங்கே உடம்பானது சிங்கத்தை போன்றும் அந்த முகமானது ஒரு மகர வடிவான மீனை போன்று காணப்படுவதனால் அந்த வாகனத்திற்கு மகர யாழி என்ற வாகனம் என்று அழைக்கப்படுகின்றது. இதனுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால் அங்கே பெருமான் எல்லா உயிர்களிடத்திலும் வியாபித்து இருக்கின்றார் என்ற அந்த உண்மையை அந்த வாகனங்களில் தினந்தோறும் ஒவ்வொரு வகையான வாகனங்களிலே பெருமான் வரும்போது தான் எல்லா உயிர்களிடத்திலும் வியாபித்துள்ளேன் என்ற அந்த உண்மையை விளக்குகின்றார். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டல தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா நம்மானா என்று அங்கே மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே கூறுவது போல அங்கே பெருமானார் தன்னுடைய அடியவர்களுக்காக மதுரை மாநகரிலே மண் சுமந்தார். இங்கு கந்த பெருமான் நல்லையம்பதியிலே வீட்டிருக்கின்ற பெருமான் தன் அடியவர்களுடைய இடர்களை களைவதற்காக தினந்தோறும் தன்னுடைய நம்பி வந்து வழிபடுகின்ற அடியவர்களுடைய இடர்களை களைகின்ற பெருமானாக நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்த பெருமான் விளங்குகின்றான் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. முருகப்பெருமான் வாசலை நோக்கி வந்த அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் உள்ளே சென்று பின்னர் அந்த வேறருக்கான அந்த பூஜை நடைபெறுவதை நாங்கள் பார்க்க முடியும்.
எட்டாம் திருவிழாவின் இந்த நிறைவு பகுதியாக இந்த பூஜை இடம்பெறும். அந்த வகையிலே இனி நாங்கள் பார்க்க போகிறது கோயில் சுற்றியுள்ள மண்டபங்களில் பல இசை நிகழ்வுகள் நடக்கும். அதே போல் இந்த பக்தி இசை நிகழ்வுகளில் முருகனை பற்றி பாடிய அந்த பாடலை ஒரு சிறுமி மிக அழகாக பாடியிருந்தார். அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம்.
சரி உறவுகளை காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.